ஒரு சகோதரனுடைய பேர் ஜோசப் ஸ்கிரீவன் என்று. அவர் ஒரு வாலிப பையனாக வளர்ந்து அயர்லாந்துல இந்த 1890s அவர் பிறந்தாரு. ஸோ ஹி ஃபினிஷ்ட் ஹிஸ் ஸ்கூலிங். அவர் ஸ்கூலிங் முடிச்சுட்டு அவருடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ட்ரினிட்டி காலேஜஸ்ல டப்ளின் அயர்லாந்துல ஒரு டீச்சராக அவர் ஹி வாஸ் ஒர்க்கிங் தேர். ஸோ வென் லைஃப் வாஸ் ஆல் குட், அந்த வாலிப பிள்ளைக்கு சரி இப்போ வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு, ஒரு ஜாப் கிடைச்சிட்டு ஹி வாஸ் ஒர்க்கிங். ஸோ அவங்களுடைய ஃபேமிலியில தி டிசைடட், ஓகே இந்த பிள்ளைக்கு நம்ம இப்போ ஒரு மேரேஜ் பண்ணலாம் என்று இந்த பிள்ளைக்கு செட்டில் ஆகும்படிக்காக தேவை பிளானிங். ஸோ ஏற்ற காலத்துல இந்த பிள்ளைக்கு ஒரு பெண்ணுக்கு எடுக்கிறாங்க. ஸோ அந்த திருமணத்தின் நேரம் வருது, அந்த நாள் வருது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷன். அந்த திருமணத்துக்கு நாளுக்கும் பிஃபோர் தட் டே அவங்களுக்கு மனைவியாக வரும் என்று தண்ணியில விழுந்து அவங்க மூழ்கி போய்விட்டாங்க. ஷி டைட் இன் தட் ட்ரௌனிங். அவங்களுடைய வாழ்க்கை மறைத்து போயிடுச்சு. ஸோ இந்த வாலிப பிள்ளைக்கு ஒரு மனதுல ஒரு பெரிய பாதிப்பு உண்டாயிற்று. அவனுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியாய் மாறிவிட்டு, இப்போதான் எவ்ரி திங் வாஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபைன், படிச்சுட்டேன், இப்போ எனக்கு ஒரு டீச்சராக ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கிறது, ஸோ லைஃப்ல ஒரு செட்டில் ஆகலாம் என்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் ஒரு ட்ராஜிக் மூமெண்ட் ஹேஸ் அக்கர்ட் இன் தட் பிள்ளையோட வாழ்க்கையில. ஸோ இந்த காலம் இந்த நேரம் கடந்து போயிட்டு ஸோ மனதுல ஒரு பெரிய பாதிப்பு உண்டாயிற்று. ஸோ இந்த பிள்ளை ஹி வாண்டட் டு மூவ், ஒரு அவங்களுடைய அயர்லாந்துல இருந்து மூவ் பண்ணி ஹி மூவ்ட். சரி ஒரு புதிய ஆரம்பத்தை நம்ம ஆரம்பிச்சு கொள்ளலாம்னு சொல்லி ஹி வெண்ட் ஃப்ரம் தேர் கேனடான்ற பட்டணத்துக்கு, ஸோ யூகேக்கு ஹி டிராவல் ஃப்ரம் தேர். ஸோ சில நாட்கள் தொடர்ந்து அவருடைய வேலை செய்து கொண்டிருந்தார். ஸோ அங்க ஒரு பெண்ணை பார்த்து அவள் ஹி ஃபெல் இன் லவ். ஸோ அங்க ஃபைனலாக எலிசா ரைஸ் என்றவங்க பேரு. ஸோ அவங்களை திருமணம் பண்ணி கொள்ளலாம் என்று கிராஜுவலி ஹி மூவ்ட். ஸோ இப்போ எல்லாமே இட் வாஸ் ஒர்க்கிங் அவுட். ஆனாலும் ஒரு அன்திங்கபிள் சுச்சுவேஷன் மறுபடியும் அவருடைய வாழ்க்கையில உண்டாயிற்று. பிஃபோர் வீக்ஸ் பேக் இந்த எலிஷா ரைஸ் என்ற பெண்ணுக்கு அவருடைய சரீரத்துல ஒரு பலவீனம் தாக்கினது. ஸோ அவங்களும் ஒரு மறைச்சு போனாங்க. ஸோ இட் வாஸ் ஒன்லி அன் ஏஜ் ஆஃப் 25. தி ஏஜ் ஆஃப் 25ல இந்த ஜான் கிரீவன் என்ற ஒரு வாலிப பிள்ளைக்கு he went through a lot of heartbreak, he went through a lot of emotion breakdown. வாழ்க்கையில நல்ல காரியம் நடக்கும் என்று ஒரு முறையில, ரெண்டாவது முறையும் இந்த வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பு உண்டாயிற்று. ஸோ அந்த நேரத்துல கூட he mustered up his strength. தேவனிடத்துல I believe he was a Christian family. ஸோ அதனாலதான் he could get over that situation. அந்த சுச்சுவேஷன்லக்குள்ள நான் அந்த ஹார்ட் பிரேக்குள்ள அந்த இமோஷனல் பிரேக் டவுன் ஆகக்கூடாது என்று அந்த பிள்ளைக்கு தேவன் மேல விசுவாசம் இருந்ததுனால அவங்களுடைய தாயார் கற்றுக் கொடுத்திருக்கலாம் தேவன் மேல நம்பிக்கையாக என்று. ஸோ அதனால அந்த மறுபடியும் he wanted to become ஒரு ஃபுல் டைம் மிஷினரியாக அந்த பிள்ளை அர்ப்பணித்தான். ஸோ அந்த போரா இருக்கிற ஜனத்துக்கு, பாவர்ட்டியா இருக்கிறவங்களுக்கு, ஹேண்டிகேப்பா யாரும் உதவியற்ற இருக்கிறவங்களுக்கு பணிவிடை செய்யலாம், அவங்களுக்கு ஒரு சர்வீஸாக செய்யலாம் என்று. ஸோ அந்த பிள்ளை he continued அதே கேனடால he made himself available for God. ஒரு 10 years அந்த பர்பஸுக்காக, அந்த சர்விங்காக he gave himself. Hallelujah. ஸோ அந்த காலம் கடந்து போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஆஃப்டர் திஸ் 10 years of time, ஸோ 25ல இந்த காரியம் எல்லாம் நடந்து முடிந்தது. ஸோ about 35 years now. ஸோ மறுபடியும் அவருடைய மதருடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம் தாக்கினது. ஸோ ஹீஸ் இன் கேனடா, அவருடைய தாயார் ஷீஸ் இன் அயர்லாந்து. ஸோ இவருக்கு இந்த சர்விங்ல இருக்கிறதுனால அவருக்கு வர எல்லா பணத்தையும் he gave to that charity, அந்த நடத்த அந்த NGO அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்து he was helping them. ஸோ இவருக்கு போகவும் பணம் இல்லை, அவருடைய தாயாருக்கு பணம் அனுப்பவும் he couldn't do anything. அந்த நேரத்துல அந்த ஒடிந்து போன அந்த சுச்சுவேஷன்ல இந்த வாலிப பையன் he wrote this letter. ஸோ இங்கிலாந்து தேசத்துல இருந்து அவங்க தாயாருக்கு ஒரு லெட்டரை அனுப்புறாரு. அதனாலதான் அந்த நாட்கள் அனுப்பின இந்த லெட்டருடைய அந்த ஒரு போயம் தான் இன்றைக்கு நம்ம அநேக நாளா கிறிஸ்துவர் எல்லா டினாமினேஷன் பாராம இந்த பாடல் நாம் பாடி கொண்டு வருகிறோம். ஸோ அந்த பாடலான அந்த போயமோட அந்த லெட்டருடைய டைட்டில் என்னன்னா, வாட் வி ஹாவ் a friend in Jesus, all our sins and griefs to bear, what a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often forfeit, oh, what needless pain we bear, all because we do not carry everything to God in prayer.
Have we trials and temptation? Is there trouble anywhere? We should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so faithful who will all our sorrow share? Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. Hallelujah. Have we, amen, இந்த முழு வரிகளும் அவருடைய தாயாருக்கு இந்த ஜெபமாக ஒரு பொயமாக இந்த வாலிப பையன் அனுப்பியிருந்தான். இன்றைக்கு கூட இத்தனை வருஷம் காலமாக நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயத்துல we sing this song, what a friend we have in Jesus. Even tonight in the story கேட்ட உங்களுக்கும் we have God as a refuge and a strength. சங்கீதம் 46 சங்கீதம் 1 சொன்னது போல தேவன் நமக்கு அடைக்கலமும் அவர் பலனுமாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான நமக்கு துணை. Amen. When we don't know what to do, எங்க போகணும், யார்கிட்ட போகணும் என்ற சுச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது, man, we know as Christians, as blood redeemed by the blood of Jesus Christ, ரத்தத்தாலே மீட்கப்பட்ட அவருடைய குமார்த்திகளாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் கர்த்தராகிய இயேசுடைய நாமம். God is our refuge and our strength. சூழ்நிலைகள்ல என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கும் பொழுது, என்ன யார்கிட்ட போய் நான் உதவி கேட்கும் என்ற ஒரு சூழ்நிலை நமக்கு உதவியாக இருக்கிற ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. So even tonight, உங்களுடைய எல்லா சுச்சுவேஷன்ஸ்லயும் as this வாலிப பையன், he made a point to reach out to God. கர்த்தர் நமக்கு அனுகூல துணையமாய் பலனுமாய் இருக்கிறவரை, அல்லேலூயா, நமக்கு நேரத்துல வந்து உதவி செய்கிறவரை, அந்த பிள்ளை he reached out to God. I believe that his mother would have been healed. அதை பத்தி எனக்கு தெரியாது, but believe அந்த எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் that would have comforted her mother and brought him to God. So இன்றைக்குமாய் ஒரு வேத பகுதியை நாம் படிக்கலாம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 50 சங்கீதம் 15 வசனத்தை நம்முடைய share this word. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. Call upon me in the day of trouble and I will deliver you and you shall glorify me. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை நீ மகிமைப்படுத்துவான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆபத்து வராதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஆபத்து வரும், நெருக்குகிற சூழ்நிலை வரும். நமக்கு நம்முடைய ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன், ஒரு பேட்டில் வந்தே இருக்கும். பைபிள் முழுக்க நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கேரக்டர்லயும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோட நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் they had a problem but God was their help. ஆபத்து நேரத்துல அன்றைக்கு தாவீதையா கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட, ஆண்டவரே, என்னை சுற்றிலும் எனக்கு எதிரியா இருக்கிறாங்க, அப்ப நான் என்ன பண்ணது எனக்கு தெரியல, ஆனா நான் கர்த்தரை நான் அண்டிக் கொள்வேன் என்று தாவீதையா கூப்பிட்டார். அவருடைய ஆபத்து நேரிடும் பொழுது அவருக்கு அனுகமான துணையாய் கர்த்தர் வந்தார். அவர் குகையில போய் ஒளிந்தது உண்மைதான், அவர் பயப்பட்டது உண்மைதான். அநேக சங்கீதங்களில அவர் கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட ஆரம்பித்தார். எரேமியா 33 அதிகாரத்துல 3 வசனத்துல எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு பிரேயர் இதுதான். அந்த போன் நம்பர் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு கிறிஸ்தவனுக்கு இதுதான் ஒரு போன் நம்பர். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவிடுவேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையை நான் அறிவிப்பேன், நான் செய்வேன் என்று. So நமக்கு கூட இந்த இரவு நேரத்துல I wanted to encourage every one of you that we have a God with us. யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும், ஐசையா 2 அதிகாரம் 22 வசனத்திற்கு போல சொன்னது போல, நாசில் உள்ள மனுஷனை நீங்க நம்பாதிருங்கள் என்று. So our hope and our trust should always be on God. நீதிமொழியில கூட அவர் சொல்லுவாரு, உன்னுடைய தூரத்தில் இருக்கிற சொந்தத்தை இருக்கிறது காட்டுது போல உங்க பக்தரை நெருங்கி இருக்கல நீங்க கூப்பிடுங்க. ஆனா நமக்கோ all the time and all the situation நம்ம விட்டு விலகாதவர், நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் துணையா இருக்கிறவர், நம்மளோடு கூட இருக்கும்படிக்காக என்றென்றைக்கும் உள்ள தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கே கொடுத்திருக்கிறார். சோ அந்த தேவனை நம்ம எப்பொழுதும் பற்றி கொள்ளணும். when times are hopeless, when times நமக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு வரும், அழுகையின் பள்ளத்தாக்கு வரும், நோய் என்ற பள்ளத்தாக்கு ஒவ்வொரு நாள் வரும். பவுலையாக்கே அவருடைய சரீரத்துல கிறிஸ்துவுக்காக அவர் வாழ்ந்து அநேக போராட்டங்கள் மத்தியில தான் கிறிஸ்துவை பிரசங்கித்தார். அநேக பலவீனங்கள் வந்தது. ஆனா அவரு ஜெபித்த ஜெபத்தின்படி, ஆண்டவரே என்னால முடியல, I don't know what to do என்று கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிடும் பொழுது 3 முறை அவரும் ஜெபித்தாரு.
So God gave that answer. பவுலே, நீ என் கிருபையின் பலன் உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. ஸோ இன்றைக்கு கூட நமக்கு கர்த்தர் டியூரிங் திஸ் டைம் ஆஃப் ட்ரிபுலேஷன், ஒரு பக்கம் பயம் வரலாம், நாளைக்கு என்ன நடக்கும், ஃபியூச்சர் என்ன நடக்கும், வாட் வில் ஹேப்பன் டு மை ஒர்க், அநேகருக்கு அந்த கேள்விக்குறி இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் அநேக டெக்னாலஜி வளர்றதுனால தெர் இஸ் அ ஃப்ரீக்வெண்ட் ஜாப் லே அவுட்ஸ் ஆகிருக்கலாம். ஃபேமிலிஸ்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறித்து லார்ட் வாட் வில் தே டூ, அவங்களுடைய எதிர்காலத்தை நமக்கு குறித்து வி மே திங்க். ஸோ அநேக காரியங்கள் வி வில் ஹேவ் ஆல் தீஸ் தாட்ஸ் இன் ஆர் லைஃப். பட் நமக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு. Amen. So இந்த வார்த்தையை நாம் இந்த இரவு நேரத்துல உறுதியாக படித்துக் கொள்ளலாமா? That whatever situation comes, whatever happens, our only hope, our only trust will be on God. அதே சங்கீதக்காரன் 18ஆம் சங்கீதத்துல திருப்பிக் கொள்ளலாமா? சங்கீதம் 18ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல இப்படியா தாவீது எழுதுவாரு. In my distress I called upon the Lord and cried unto my God. He heard my voice out of his temple and my cry came before him. அல்லேலூயா. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஸோ தாவீது எழுதின வசனத்தின்படி நமக்கு நெருக்கிடமான சூழ்நிலை வரும் பொழுது நம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, நாம் அவரை நோக்கி அவையிடும் பொழுது தம்முடைய ஆலயத்திலிருந்து அல்லேலூயா நம்மை சத்தத்தை கேட்டு என் கூப்பிடுதலை அவர் சந்நிதியில் போய் அவர் செவி கொடுத்தார். அல்லேலூயா. காட் நெவர் நம்ம ஒரு நாளும் நம்முடைய ஜெபத்தை புறக்கணிக்கிறதே இல்லை. God always hears our prayer. We always answers our prayer. Revelation எழுதின புஸ்தகத்துல போல நம்ம ஒவ்வொரு ஜெபத்திலையும் அவர் ஜெப தூப கலசத்துல போய்கொண்டே இருக்கிறது. எபிரேயர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல அதுதான் கர்த்தர் சொல்ற, அதெல்லாம் நாம் இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறவும் கிருபை அளிக்கவும் தைரியமாக கிருபா சந்தத்துல நமக்கு சேரக்கடவும். So we have the throne of God and we have the grace of God. பட் நம்ம இந்த சுச்சுவேஷன் நேரத்துல வாட் வி ஆர் ஆஸ்க்ட் பை காட், தேவனிடத்துல இருந்து இந்த வசனத்தின்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, தட் வி ஹேவ் டு கிரை டு காட். தேவனை நோக்கி நாம் அவையிடலாம், தேவனை நோக்கி நாம் கூப்பிடலாம். He always hears us. நமக்கு the time of prayer and the manifestation of the results தாமதம் ஆகலாம், இல்லைன்னு இல்லை. அநேக நேரத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் வாக்கு பண்ணினார். கர்த்தருடைய நண்பனா இருந்தார். கர்த்தர் எல்லாத்தையும் ஆபிரகாம்கிட்ட ஷேர் பண்ணார். ஆனா அவருடைய ஒரு வாழ்க்கையில ஒரு குறை இருந்தது. அவருக்கு அநேக நாட்கள்ல அவருக்கு கர்ப்பவதியா ஆகவில்லை. சாரா வாஸ் நாட் ஏபிள் டு பேர் அ சைல்ட் ஃபார் ஹிம். தீர்க்க தரிசனமா ஆண்டவர் அவர் குறைத்தார், உன்னுடைய சந்ததி சாரானுடைய கர்ப்பத்திலிருந்து தான் உனக்கு நான் சந்ததியை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். பட் இட் டுக் டைம் அண்ட் ஆப்ரஹாம் ஹேட் டு வாக் தட் ஃபெய்த். அவனை நோக்கி அவங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய ஃபேமிலிஸ், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அநேகர் இருக்கலாம். அவர் பேரு கூட ஆண்டவர் மாத்தி வச்சுட்டாரு. ஆபிரகாம் இல்லை, நீ ஆபிரகாம் என்று மாத்திட்டாரு. ஸோ வென் பீப்புள் கால்ட் எப்போ ஆகும் என்று ஆபிரகாம் would have fainted, but he kept his hope on God. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் வாக்கு பண்ணினார். கர்த்தர் வாக்கு கொடுத்த தேவன் ஒரு நாளும் மாறாது என்று he believed on the promises of God. கர்த்தருடைய வார்த்தை மேல அவர் உறுதியாய் பற்றியதனாலதான் அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டு கர்த்தருக்கு அவர் நண்பனாக அவர் மாறினார். இன்றைக்கு நம்ம கூட கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்தின்படி சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல ஆபத்து நாளில நீ என்னை நோக்கி கூப்பிடு. So even tonight I want to encourage you. All the things that you are going through, இந்த உலகத்துல நமக்கு வருகிற எல்லா காலத்திலையும் நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில கூட இருக்கலாம். We will have troubles, we will have situation. அது ஒரு காலம் அது விட்டு போகாது. நம்முடைய இந்த சுவாசத்தை நம்ம சுவாசிக்க நாள் முற்றும் we will go through everything. இந்த விசுவாச ஓட்டத்துல God would have pre-arranged everything. நம்ம விசுவாசத்தை புடமிட்டு அது பொன்னாக விழும்படிக்காக God would allow certain things. அந்த நேரத்துல நமக்கு பலனாக இருக்கிறது கர்த்தர். நமக்கு ஆபத்து காலத்து நமக்கு அனுகூலமாய் அந்த துணையாய் இருக்கிற தேவனை நம்ம எப்பொழுது நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் கூட அவருடைய இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் ஒரு ஓமியை சொல்வார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தொடங்கி 8ஆம் வசனத்தின் முற்ற ஒரு ஷேர் தட் ஒரு பேரபிள். ஒரு நண்பன் இன்னொருடைய நண்பனுடைய வீட்டுல இரவு நேரத்துல போய் அவர் போய் கதவை தட்டி இவோட ஆஸ்க் ஃபேவர். எனக்கு தூரத்துல இருந்த ஒரு நண்பன் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறான். ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு சர்வ். என்னோட வீட்டுல ஏதோ சாப்பாடு இல்லை,
கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ சம்திங் ஃப்ரம் யோர் ஹவுஸ் என்று. மேன் அவன் உள்ள இருக்கிற நண்பன் அவர் தூரம் அவன் படுக்கையில இருந்து அவர் சொல்லுவான், நானும் என் பிள்ளைகளும் we went to our bed, please don't disturb என்று. அல்லையா, பட் he persistently asked him. ஆனா அந்த நண்பனுக்கு அந்த பெட்ரூம்ல இருந்தவன, அப்பா எப்படியாவது என்னுடைய நண்பனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் என்று. so he came out and gave him that bread. அல்லேலூயா. அதே வசனத்துல தொடர்ந்து நீங்க 9-13 படிச்சீங்கன்னா, knock, ask and it shall be given to you, seek and it shall find, knock and the door and to be opened unto you. ஒரு பிதா தன் பிள்ளைக்கு அப்பத்தை கொடுக்காமல் அவங்க சொந்த பிள்ளைக்கு நன்மையான காரியத்தை கொடுக்கிறவன் பரலோக பிதா நமக்கு நன்மையான காரியங்களை கொடுக்காது இருப்பது எப்படி என்று. so that friend went to his friend and knocked. ஏற்ற நேரத்துல and he found favor. இன்றைக்கு நாம கூட let's turn our eyes to Jesus. நம்ம ஆபத்து காலத்துல நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அனுகூலமா இருக்கிற துணை, நமக்கு பலனா இருக்கிற கர்த்தர். இதோ நான் மரண பரியந்தம் மேத்யூ சாப்டர் 28 அதிகாரத்துல 20ஆம் வசனத்தின்படி, இதோ உலக முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். இந்த உலகத்துல எல்லா மனுஷியும் மாறலாம். சுச்சுவேஷன், சர்க்கம்ஸ்டான்சஸ் will come and changes will come. that is all inevitable. ஏதோ நாம மாற்ற முடியாது. பட் இதோ நான் கூட இருக்கிற தேவன் என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் அவர் கூடவே இருக்கிறார். so let's reach out to God. இந்த இரவு நேரத்துல கூட நம்முடைய இருதயம் தேவனை நோக்கி கூப்பிட்டோம். ஆண்டவரே, என்னுடைய எல்லா வாழ்க்கையிலும் என்னோட வருகிற எல்லா போராட்டத்திலும் நான் எப்படி இதை நான் கடக்க போறேன்னு எனக்கு தெரியாது. சங்கீதக்காரன் சொன்னது போல 23ஆம் சங்கீதத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் ஆண்டவரை நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. தட் வாஸ் த ஃபெய்த் அண்ட் த ஸ்ட்ரென்த் தட் டேவிட் ஹேட். அவனுடைய சுச்சுவேஷன்ல அவனுக்கு சோறு வர்ற நேரத்துல he tuned his mind, he changed his mindset. அவங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு the scroll, அந்த டோரா அதுதான் இருந்தது. so even at that time அவன் கையில கூட இல்லை. பட் he would have லிட்டரலா அவங்களுடைய வாழ்க்கையில அது கொஞ்சம் அந்த மெமரைஸ் ஆயிருக்கும். பட் அதை வைத்துக் கொண்டே தாவீதையா ஒரு வெற்றியின் வாழ்க்கையை வாழ்ந்தான். அவனுடைய சூழ்நிலையில அவனை எதிர்க்கிற எல்லா சத்துருக்கள் அவனை நெருக்கிட்டு அவனை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் பார்த்ததெல்லாம், கர்த்தர் என் துணையா இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார், அதனால நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை தாவீதையாக்கு இருந்தது. அல்லேலூயா. அதே சங்கீதத்தின் எழுதின புஸ்தகத்துல 138ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து படிக்கலாம். the book of Psalm chapter 138 and verse 7. though I walk in the midst of trouble, you will revive me. You will stretch out your hand against the wrath of my enemies, and your right hand will save me. Hallelujah. Thank you, Lord. Blessed be your holy name. நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்கள் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். அதுல 8ஆம் வசனத்துல சொல்லும், அல்லேலூயா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. அல்லேலூயா. நம்முடைய துன்பத்தில் நடுக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நம்மை உயிர்ப்பிப்பார். ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சுச்சுவேஷன்ல, அதுதான் that's why I quoted Psalm 23, even though I walk through. நம்முடைய வாழ்க்கையில everything will come pass இது பாஸ் ஆகும். ஒரு நாள் every day keeps passing, every time keeps passing. ஒரு நிமிஷமும் we're going to not regain what we have left. so everything that happens, it will pass away. so நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த மைண்ட் செட் இருக்கணும், that even the situation of God, it is not going to be permanent. இது பெர்மனண்டா என் வாழ்க்கையில இருக்காது. God already has pre-planned, preordained and predestined. ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல கர்த்தர் வைத்த உயர்வும் கர்த்தர் வைத்த அந்த விடுதலை நேரமும் கண்டிப்பா நம்மை தேடி நம்முடைய வாழ்க்கையில வரும். so let's not be disheartened. நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகாத கர்த்தரை நோக்கி பார்க்கணும் தான் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். so கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நாம் படிக்கலாமா? 1 பேதுருவின் புஸ்தகத்துல சாப்டர் 5, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அல்லேலூயா, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கபடியால் உங்கள் கவலைகளை யாவும் அவர் மேல் வைத்து விடுங்கள். because he cares for us, let's keep all our burdens on Lord Jesus Christ. நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு, நம்மை நோக்கி பார்க்கிற ஒரு தேவன் என்று. நம்முடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தில அழகாய் வைத்திருக்கிறார். இந்த தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னுடைய உள்ளங்கையில உன்னை பொறிந்து வைத்தர் என்று சொன்ன கர்த்தர். God is always watching us. God is always hearing us. so தொடர்ந்து சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே,
நான் என்னுடைய ஆபத்து நாளத்துல உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் என்று தொடர்ந்து தேவனை கூப்பிடுகிற அந்த இருதயம், அந்த எண்ணம் எப்பொழுது இருக்கட்டும். Amen. God bless this word. கேட்ட ஒவ்வொருவருக்கும் உடைய விசுவாசத்துல கர்த்தர் இன்னும் உறுதிப்படுத்தி பலப்படுத்தி தொடர்ந்து தேவனை பார்த்து இந்த விசுவாச வாழ்க்கையை நாம் தொடர்ந்து ஓடலாம். Amen and amen.